எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற அநேக மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னால முடியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஆஸ்தி இருக்கு, என்னால முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு எனக்கு ஆள் பலன் இருக்கு, ஏதாவது ஒரு தேவைன்னா எனக்கு இவங்க சந்திப்பாங்க, இவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களை நம்புறது, இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஆனா உண்மையான ஆண்டவரோட பிள்ளை எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே டிபெண்ட் பண்ணி அவர் மேல தன்னுடைய நம்பிக்கையை வச்சிருப்பாங்க. ஆனா இந்த உலக பிரகாரமா இருக்கிற மனுஷங்க மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சு தன்னோட சுயபலத்தின் மேலயும் தன்னுடைய கையின் பிரயாசத்தின் மேலயும் நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நிலைக்காது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாங்க அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு. இந்த உலகத்துல ஆண்டவரை நம்புற மனுஷன் இன்னைக்கு பல கஷ்டத்திலயும் போராட்டத்திலயும் இருப்பான். ஆண்டவர் சில நாட்கள் தான் அதை அவங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருப்பாங்க. ஆண்டவர் மேல நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டு நம்முடைய உண்மை நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா ஆள் பலத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் நம்புற மனுஷன் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலா அவன் சாபத்தை தான் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கையில இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோமா இல்ல சாபத்தை பெற்றுக்கொள்றோமான்னு யோசிங்க. இன்னைக்கு சாபம் பல வழியில வருது. ஆனா ஆண்டவரை நம்பாம மனுஷன மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்னா அதே நமக்கு கண்ணி, அதான் நமக்கு சாபம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாபத்துல நம்ம இருக்கலாம். அதை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.